நீதிமொழியில் நம்ம பார்க்குறோம். நீதிமொழி 3ல் 33 அதிகாரம். துர்மார்க்க வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமானோட வீட்டில் கர்த்தரோட ஆசீர்வாதம் என்ன பண்ண தங்கி இருக்கும். இந்த தேவ பிள்ளைகளே இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். நீதிமான் யாரெல்லாம் நீதிமானா கர்த்தருக்கு பிரியமான ஒரு பாதையில் பிரியமான ஒரு வழியில் போகும்போது அவங்க வீட்டுக்குள்ளே கர்த்தரோட செழிப்பும் அந்த ஆசீர்வாதமும் அந்த ஐஸ்வர்யமும் என்ன பண்ண தங்கி இருக்கும். இந்த துர்மார்க்கு யாரு? நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவனை பின்பற்றி இன்னைக்கு பின்னால் போய் என்ன பண்ண ஆண்டவரை மறுதளிச்சுக்கின்னு ஆண்டவரை தேடாமல் ஜெபிக்காத ஆண்டோட ஆலயத்துக்கு போகாத உலகம் மாதிரி ஓடிக்கொண்டிருக்கிற வீட்டுக்குள்ள கர்த்தரோட சாபம் என்ன பண்ணிக்குதான் நிரப்பப்பட்டுக்குதா. இன்னைக்கு அநேக வீட்டுங்களில் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஆண்டோட ஆலயத்துக்கு போகுவாங்க, ஆண்டவர் நீதிய ராஜ்யத்தை தேடுவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழப்பங்களோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ வியாதிகளோ அநேக அவங்க வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா இருள் என்ன பண்ண சூழ்ந்து இருக்கும். இப்படிப்பட்ட அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜெபம் இருக்காது, ஆண்டோட வேதம் வாசிப்பு இருக்காது, ஜெபம் இருக்காது, ஆண்டோட தேடாத இருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ண அந்த சாபம் என்ன பண்ண அவங்கள சுத்தி நம்ம சூழ்ந்து இருக்குமா. ஆண்டவர் நீதிமான் வீட்டில் எப்பொழுதும் ஜெபிக்கிற குடும்பத்தில் வேதத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகள் வீட்டில் ஆண்டவர் நீதிய ராஜ்யத்தை தேடுகிற வீட்டில் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்க, வசனத்துக்கு பிரியமான பாதையில் போகிற வீட்டில் எப்பொழுதும் அவரோட சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவரோட ஆசீர்வாதம் அவரோட ஐஸ்வர்யம் எப்பொழுதும் அந்த வீட்டுக்குள்ள என்ன பண்ணமா தங்கி இருக்கோமா. இன்னைக்கு நம்ம ஜப வாழ்க்கை, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம எப்படி போயின்னு இருக்கோம், எப்படி நடந்துருக்கோம், தேவனுக்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம். தேவ பிள்ளைகளை தேவன் இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக நம்ம நன்றி செலுத்தி கண்கள் மூடி செபிக்கலாமா. அப்பா, இதை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்கப்பா. நம்முடைய கரத்தில் கொடுக்குற இயேசுவின் நாமத்தில்